நெடுங்கண்டம் அருகே வயதான அம்மாவையும் மகனையும் வீட்டின் அருகே மண்ணில் புதைத்த நிலையில் கண்டுபிடித்தனர். கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றவாளி என்று சந்தேகப்படும் சஜி என்பவர் தலைமறைவாக உள்ளார். நெடுங்கண்டம் பச்சடி தோட்டுவாக்கடையை சேர்ந்த 70 வயது மேரிக்குட்டி, இவரது மகன் 48 வயதான ரெஜி போன்றவர்கள் தான் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேரிக்குட்டியின் இளைய மகன் சஜி இருவரையும் கொலை செய்திருக்கலாம் என்றும் உடல்களை புதைத்து வைத்திருக்கலாம் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர். നമുക്ക് ഇവിടെ ഒരാൾ മിസ്സിംഗ് ഉണ്ട്. മിസ്സിംഗ് ആയ ആൾ ഇവരുടെ ഇളയ മകൻ ആയ സജിയാണ്. സജിയെ കണ്ടെത്തുന്നതിന് വേണ്ടി പോലീസ് പല സ്ക്വാഡ് ഉണ്ടാക്കി പല വഴിക്ക് വിടുന്നുണ്ട്. സജി ഇന്നലെ മുതൽ മിസ്സിംഗ് ആണ്. അതിൻ്റെ പുറകെ പോലീസുണ്ട്. അതിലും പെട്ടെന്ന് തന്നെ കണ്ടുപിടിക്കാൻ സാധിക്കുമെന്ന് കരുതുന്നു. 9-ാം തീയതി മുതൽ മിസ്സിംഗ് ആണെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. പക്ഷേ പരാതി നമുക്ക് ഇന്നലെയാണ് വന്നേക്കുന്നത്. ഇവരുടെ ഒരു മകളാണ് പരാതിയായിട്ട് വന്നേക്കുന്നത്. അപ്പോൾ ആ കുട്ടി വേറൊരിടത്താണ് താമസിക്കുന്നത്. അവരിവിടെ ഇന്നലെ വന്നിട്ട് ഇങ്ങനെ സംശയം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ് പോലീസിൽ വന്നപ്പോഴാണ് നമ്മളതിനെക്കുറിച്ച്. சில நாட்களுக்கு முன்பே மேரிக்குட்டியும் அவரது மகன் ரெஜியையும் காணவில்லை. இதோடு மேரிக்குட்டியின் மகள் நெடுங்கண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். ഒരാഴ്ചയായിരുന്നു ഞങ്ങൾ പറഞ്ഞു. പക്ഷേ ഇവിടെ പറയുന്ന കഴിഞ്ഞ 9 കാണുന്നില്ല പറഞ്ഞു. 9 തൊട്ട് നമുക്കറിയില്ല അത് ശരിക്കും. ഈ സംശയം തോന്നിൻ്റെ പേരിലാണ് നമ്മൾ. ഈ സജിയെ ഫോണിൽ വിളിക്കാറുണ്ടായിരുന്നു? ഇല്ല, വിളിക്കാറൊന്നുമില്ല. വിളിച്ചാൽ ഞങ്ങളെ ഇങ്ങനെ അടുപ്പിക്കൽ കയറത്തില്ല. രണ്ടുപേരും കയറത്തില്ല. വഴക്കും വെക്കാണോ തമ്മിൽ അങ്ങോട്ട് അടിയും ഇടിയും വെള്ളമൊക്കെയാണ്. ഞങ്ങളെ കയറി ഞങ്ങളോട് വരാറുമില്ലായിരുന്നു. ഈ അമ്മേനെ 2 വർഷം മുന്നേ ഞാൻ തേനി കാണാൻ കൊണ്ട് ചികിത്സിച്ച് പോയത്. ഇവിടെ എന്തെങ്കിലും പ്രശ്നം എന്തെങ്കിലും? ഈ രണ്ടുപേരും തമ്മിൽ എപ്പോഴും കള്ളുകൂടിയും അലമ്പുവാണ് ചെന്നൈമാർ. புகாரின் அடிப்படையில் நெடுங்கண்டம் காவலர்கள் இவர்களுடைய வீட்டிற்கு வந்து பரிசோதனை நடத்தியிருந்தனர். வீட்டின் அருகில் விவசாய இடத்தில் மண்ணை எடுத்து பார்த்தபோது உடலை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து உயர் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் மருத்துவர் தலைமையில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 2 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடல்கள் அழுகிய நிலையில் இருந்தன. 15 நாட்கள் இருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். மரணமடைந்த ரெஜியும் குற்றவாளி என்று சந்தேகப்படும் சஜியும் இடையே மதுபானம் அருந்தி பிரச்சனைகள் எழுவது தொடர்ந்து வந்தது. நிரந்தரமாக பிரச்சனை உருவாகி இருந்ததாக அருகில் வசிப்பவர்களும் சகோதரி உட்பட உள்ளவர்களும் தெரிவித்தனர். பல்வேறு நோய்கள் மூலம் சிரமப்பட்டு வந்த அம்மாவை பார்ப்பதற்காக சகோதரிகள் வீட்டிற்கு வந்த போதும் இவர்கள் தடை செய்து வைத்தனர். ரெஜியும் சஜியும் இடையே நிரந்தரமாக பிரச்சனை உருவானதை கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. குற்றவாளி என்று சந்தேகப்படும் சஜி கடந்த தினம் வரை இந்த பகுதியில் இருந்து வந்துள்ளார். காவலர்கள் கடந்த தினம் இந்த பகுதிக்கு வந்ததோடு இவர் தலைமறைவாக சென்றுள்ளார். சஜியை கண்டுபிடிப்பதற்காக காவலர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நியூஸ் பியூரோ, நெடுங்கண்டம்.